Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. பட் நமக்கு தேவையான அளவுக்கு நெல்லிக்காயை நம்மளால சாப்பிட முடியாது. அது கொஞ்சம் துவர்ப்பா இருக்கறனால அந்த அளவுக்கு எல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதே நம்ம ஜூஸா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு நெல்லிக்காயை நம்மளால எடுத்துக்க முடியும். ஆனா அதுவே மற்ற பழங்களை போல இதையும் நம்ம ஜூஸ் பண்ணோம்னா இது அந்த அளவுக்கு விரும்பி குடிக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நரன்னு இருக்கும், அது குடிக்கவே மாட்டாங்க. அதுவே இந்த மெத்தட்ல நீங்க ஜூஸ் பண்ணி கொடுத்து பாருங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி கொடுப்பாங்க, திருப்பி திருப்பி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு நெல்லிக்காயில நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஜூஸ் பண்ண போறதில்ல. நான் ஒரு 4 நெல்லிக்காயை மட்டும் எடுத்து ஜூஸ் பண்ண போறேன். நீங்க இப்போ ஒரு டம்ளர் ஜூஸ் பண்ண போறீங்களா, ஒரு 4 நெல்லிக்காய் அளவுக்கு சரியா இருக்கும். இந்த துவர்ப்பு அதுக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்க போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு அந்த சீடு போக மீதி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துட்டாலும் துவர்ப்பா இருக்கும், குடிக்க மாட்டாங்க. இல்லை ஒருவேளை நல்லா துவர்ப்பா குடிப்பாங்க அப்படின்னா நீங்க சேர்த்தி கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா கட் பண்ணிடுங்க. இந்த சீடு மட்டும் வேண்டாம், இது போக எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு இனிப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா அதிகமாக தேன் சேர்த்து கொடுங்க, ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மூடி போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிக்கோங்க, எந்த இதுவுமே கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எங்கிட்ட இது பெரிய ஜல்லடையாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஓட்டை பெருசாக இருக்குது. இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் குடிக்க முடியாது, நரன்னு இருக்கும். அதுக்கு ஒரு மெல்லிசான காட்டன் கிளாத் போட்டுட்டு இது மேலே நீங்கள் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லா பிளைனாக ஜூஸ் வரும். குடிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா இறுக்கி புழிஞ்சிங்கன்னா நல்ல ஜூஸ் எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆயிரும். நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். அது குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இது குடிக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா நல்லா புளிஞ்சாச்சு. இப்போ எதுவுமே இல்லை, நல்லா சூப்பராக ஃபில்டர் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஜூஸ் ரெடியாக இருக்குது. நம்ம கிளாஸில் சேர்த்துடலாம். கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நீங்கள் ஜூஸ் உள்ளே சேர்த்துடலாம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.